முதலாவது அதிகாரத்தில் அடிப்படையான வேத நம்பிக்கைகள் நமக்கு என்ன இருக்கணும் என்பதை நாம் பார்த்து முடிச்சிருக்கிறோம். அதுதான் அடிப்படை. அது இல்லாமல் நம்ம ஒன்றுமே சத்தியத்தின் அறிவில் வளர முடியாது இல்லைங்களா? ஒரு ஒரு அடிப்படை இருந்தால் தான் அது மேலே நம்ம கட்ட முடியும். ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தால் தான், இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க நினச்சிக்கிறது தான் சத்தியமாக இருக்கும். நம்ம அடிப்படை சத்தியம், ஆண்டவருடைய சத்தியம்னும் போது வேதத்தான் அடிப்படை இல்லைங்களா? அதனால வேதத்தை குறித்த நமக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கைகள் என்ன என்பதை போன அதிகாரத்தில் நம்ம பார்த்து முடித்தோம். இப்போ 2வது அதிகாரம் நம்ம வந்திருக்கிறோம். இந்த அதிகாரம் எந்த வேதத்தை பற்றி நம்ம பார்த்தோமோ அந்த வேதம் வெளிப்படுத்துகிற தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை நமக்கு இந்த அதிகாரம் நமக்கு காட்டுகிறது. கடவுளும் பரிசுத்த திரியேகமும் திருத்துவமும் அப்படின்னு உங்க இதுல இருக்கலாம். திருத்துவம், பரிசுத்த திருத்துவம். இதுவும் இன்னொரு அற்புதமான ஒரு அதிகாரம். இங்கிலீஷ்ல behold the God of the Bible அப்படின்னுவாங்க. ஒரு சிறந்த ஒரு காரியத்தை ஏற்படுத்திட்டு அதை வெளிப்படும் போது இதோ வேதத்தின் கடவுளை பாருங்கள். அதுதான் இந்த அதிகாரம் நமக்கு காட்டுது. இன்னும் சில பேர் நீங்க நினைக்கலாம், என்னங்க கடவுளை பத்தி நமக்கு தெரியாதா, இத்தனை வருஷம் கிறிஸ்தவமா இருக்கிறோமேன்னு. உங்களுக்கு வேண்டா ஒரு சவாலாக நான் சொல்ல முடியும். இதை காண்டி தொடர்ந்து நீங்க கவனித்து படிச்சுக்கிட்டு இந்த அதிகாரம் கடவுளை பத்தி என்ன சொல்லுதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க சில பேர் சொல்லுவீங்க, இப்படி கடவுளை பத்தி நான் யோசிச்சதே இல்லைன்னு. ரொம்ப மகிமையான அதிகாரம். கடவுள் யார் என்பதை நமக்கு சொல்லுகிறது. நம்ம இதுவரைக்கும் அறியாத விதங்கள், ஆழமான விதங்கள்ல, சிந்திக்காத கோணங்களை கடவுளை பற்றி நமக்கு சொல்லுகிறது. மனுஷனுடைய படைப்பினுடைய மைய நோக்கமே கடவுளை நம்ம அறியணுங்க. கடவுளை அறிவதற்குத்தான் நம்மள படைச்சார். அதான் சிம்பிளா இயேசு கிறிஸ்து சொன்னாரு, மெய்யான தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன். அதை விட பெரிய காரியம் கிடையாது. நீங்களும் நானும் இந்த வாழ்க்கையில் அடையக்கூடிய மிகப்பெரிய அறிவு கடவுளை பற்றிய அறிவு. J.I. Packerன்னு ஒரு பெரிய பிரசங்கி, அவர் சொல்றாரு, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா தவறுகளுக்கும் அதுக்கு வேறு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளை பற்றிய அறிவு நாம் போதுமான அளவுக்கு அறியாததுனாலையும் தவறாக அறிந்திருப்பதுனாலே. யோசிச்சு பாருங்களேன். கடவுளை பற்றிய தப்பான அறிவோ இல்லை போதுமான அளவுக்கு தெரியாதனால தான் நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வருகிறது. ஆகவே நம்ம கடவுளை பற்றி என்ன நம்புறோம், என்ன அறிஞ்சிருக்கிறோன்றத, எந்த அளவுக்கு கடவுளுடைய அறிவில் நம்ம வளர்றோமோ அதுதான் அதனோட பிரதிபலிப்பு தான் நம்ம வாழ்க்கை. கடவுளை பற்றி சிறிதான குறுகலான எண்ணங்கள் இருந்தால், கீழ்த்தரமான எண்ணங்கள் இருந்தால், கீழ்த்தரமான சிந்தனைகளும் கீழ்த்தரமான ஆராதனையும் கீழ்த்தரமான வாழ்க்கை நமக்கு இருக்கும். ஆகவே கடவுளை பற்றி பெரிதான எண்ணங்கள், உயர்ந்த சிறந்த எண்ணங்களை நாம் கொண்டிருக்க வேண்டியது அவசியம். எரேமியா 9:23 இப்படி சொல்லுகிறது, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன், நீ பணக்காரன்னு சொல்லி அதுல பெருமை பாராட்டாத, பணம் இருக்குதுன்னு சொல்லி, பெரிய ஞானின்னு சொல்லி பெருமை பாராட்டாத, பராக்கிரமன் அரசியல் பவர், அந்த பவர் எனக்கு இருக்குதுன்னு சொல்லி அதுலலாம் விஷயம் இல்லை. எதுல மேன்மை பாராட்டுகிற சொல்றாரு தெரியுங்களா? பூமியில் கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறது குறித்து மேன்மை பாராட்ட கடவான். எவ்வளோ பெரிய தேவன் இவர் என்பதை அறிந்து அதை உணர்ந்திருந்தார், அதை பத்தி மேன்மை பாராட்டு. அதை விட சிறந்த சொத்து இந்த உலகத்துல கிடையாது, அதை விட சிறந்த பெருமை இந்த உலகத்துல கிடையாது என்று ஆண்டவர் அப்படி சொல்லி இருக்கிறார். பாருங்களேன், உங்க லைஃப்ல எவ்வளோ திறமை, எவ்வளோ சாதனை, எவ்வளோ படைப்பு, எவ்வளோ பண வசதி எல்லாம் சம்பாரிச்சதால கடவுளை பற்றி அறிவு நாம் அறியாம இருந்தா பெரிய தோல்வி தான் நமக்கு. ஓகே,
பெரிய ஒரு புது உலகமே நமக்கு திறக்க முடியும் கடவுளை பற்றிய அறிவில் நம்ம வளரும் போது. கடவுளை பற்றி நம்ம சரியா தெரிஞ்சுக்காம ஆண்டவர் நம்மளை அவர் ஆராதிக்க கூட விரும்புறது இல்லை. தெரியுங்களா உங்களுக்கு? கடவுள் உன் ஆராதனை கூட எனக்கு தேவையில்லை, உன் மதம் கூட எனக்கு தேவையில்லை. வந்துகிட்டு கடவுளை பற்றியே தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்களை அவர் ரொம்ப கடிந்து கொண்டது. பலிகளில் நான் இன்ட்ரெஸ்ட் இல்லை, உன்னுடைய சடங்குகளில் நான் குருட்டுத்தனமான ஆராதனையில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, என் தேவனுடைய அறிவை தெரிஞ்சுக்க. அப்பதான் என்ன நீ சரியா ஆராதிக்க முடியும். இதெல்லாம் ஆபத்து பாருங்களேன். இதுக்கு ஒரு முகவரியா நம்ம தெரிஞ்சுக்கணும் இது ஏன் முக்கியம்னு. கடவுளை தெரியாம இருந்தா என்ன ஒரு ஆபத்துனா, வேதம் வெளிப்படுத்துகிற கடவுள் தெரியாம இருந்தா இயற்கையாவே நம்ம பாவ இருதயத்துக்கு என்ன என்னன்னா, நமக்கு பிடிச்ச கடவுளை ஏற்படுத்திக்கிற இருதயம் நமக்கு இருக்கு. அதுதானே நம்ம கலாச்சாரம், அதுல இருந்தானே நம்ம வந்திருக்கிறோம் இல்லைங்களா? நமக்கு சாப்பிட பிடிக்கும்னா பெரிய வயிறு இருக்கிற கடவுளை நம்ம பிடிச்சிக்குவோம், அது ஒரு கடவுளா பண்ணிடுவோம். பெண்களை பிடிக்கணும்னா பெண்கள் பின்னாடி ஓடுகிற கடவுளை நம்ம பண்ணிடுவோம் இல்லைங்களா? 2 பொண்டாட்டி கடவுளை பண்ணிடுவோம். அதை நமக்கு பிடிச்ச மாதிரி கடவுளை நம்ம பண்ணிக்கிறது தான் நம்ம இயற்கையை. பழைய ஏற்பாடுல ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பயங்கரமா தண்டிச்சு அவங்களை அடிமைத்தனத்துல அனுப்பி இன்னைக்கும் அவங்க நாட்டுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்? யெகோவா பேரை வச்சுக்கிட்டு அவர் யாருன்றத சரியா படிச்சுக்காம அநேக நேரங்கள்ல அவர் பேர்ல ஒரு கண்ணுக்குட்டியோ அவங்களுக்கு பிடிச்ச கடவுளையோ வணங்குனதால் தான். ஆனா அதுக்கு பேர் யெகோவான்னு தான் கூப்பிட்டுக்கிட்டாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அதை செய்ய முடியும். பைபிள் வெளிப்படுத்துகிற கடவுள் யார் என்பதை நாம் தெரியாம நம்ம கற்பனையிலேயே ஒரு இயேசுவை வச்சுக்கிறது, நமக்கு பிடிச்ச இயேசு. அது விக்கிர ஆராதனை. விக்கிர ஆராதனை ஒரு பொம்மை வைக்கிறது மாத்திரம் விக்கிர ஆராதனை இல்லை. நம்ம மூளையில நம்ம இருதயத்துல பைபிள் வெளிப்படுத்தாத கடவுளை நாம் அறியாம நமக்கு பிடிச்ச ஒரு இயேசு, நமக்கு பிடிச்ச ஒரு கடவுளை நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கு பேர் தான் விக்கிர ஆராதனை. இன்னைக்கு கிறிஸ்தவத்துல பார்க்கிறோம் இல்லைங்களா? கடவுள் வேதம் வெளிப்படுத்துகிற கடவுளா இல்லாம அவங்களுக்கும் பிடிச்ச கடவுள். சில பேருக்கு குழந்தை இயேசு பிடிக்கும், சில பேருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிற இயேசு பிடிக்கும், சில பேருக்கு வெறும் நல்லதா அன்பா பேசுற இயேசு பிடிக்கும், அற்புதம் செய்யற இயேசு பிடிக்கும். பைபிள் வெளிப்படுத்துற இயேசு யார்? நம்ம பிடிச்சதுக்கு நம்ம இந்து மதத்துல செய்யறோமா, நம்ம பிடிச்சவங்களுக்கு மாத்திரம் நம்ம ஏற்படுத்திக்க கூடாது இல்லைங்களா? நம்ம வீட்டுல வந்தா விக்கிரம் இல்லாம இருக்கலாம். ஆனா வேதம் என்ன சொல்லுது? நம்ம மனதுல நம்ம இருதயத்துல கடவுளை நாம் சரியா தெரியாம இருந்தா நம்ம இருதயத்துல நம்மளா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இதான் இயேசு, அது விக்கிரம். ஆகவே வேதம் வெளிப்படுத்துகிற தேவனை நாம் அறிய வேண்டும். உங்களுக்கு ஒரு சேலஞ்சா கூட கொடுக்குறேன். இந்த சாப்டர் ஜெனசிஸ்ல இருந்து ரெவலேஷன் வரைக்கும் கடவுளை பற்றி முழுமையா வேதம் என்ன சொல்லுகிறதுன்றத ஒரு வார்த்தையின் படமாக அவருடைய அற்புத குணாதிசயங்களை வரையாக நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இதை தாண்டி நம்ம படிச்சு சிந்திச்சோம்னா மூச்சடைச்சு போய் நிற்போம். அப்படியே அப்படின்னுவாங்க, அதிசயத்துல ஆச்சரியத்துல அப்படியே மெய்மறந்து நிற்போம். அப்படியே மெய்மறந்து நிக்கிறது மாத்திரம் இல்லை, இப்பேற்பட்ட தேவனான் எங்கள் தேவன் அப்படின்னு சாஷ்டாங்கமா அவரை ஆராதிக்க செய்யும். அதான் எனக்கு உண்மையான ஆராதனை. வேற கிட்டாரை போட்டுக்கிட்டு குதிக்கிறது ஆராதனை. கடவுள்ல மெய்மறந்து மாடி என்ன ஒரு தேவன் அப்படின்றத இந்த அதிகாரம் ரொம்ப ஒரு லோடடுன்னுவாங்க. அதாவது நிறைய விஷயங்கள் இது இருக்கு. கடவுளுடைய குணாதிசயங்கள், கடவுள் யார், the attributes of God. நீங்க ஒருவேளை யூடியூப்ல இல்ல இன்டர்நெட்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற நல்ல சர்ச்சஸ் எல்லாம் இது சொல்லி கொடுப்பாங்க. நிறைய சர்ச் நிறைய பார்க்கலாம். இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல நிறைய இருக்கும் attributes of God. பெரிய பிரசங்கிகள்லாம் அதை பத்தி எழுதி இருக்காங்க. நானும் எங்க சர்ச்சில் பல 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். தேவனுடைய 24 குணாதிசயங்கள் என்ன, ஒரு குணாதிசயத்துக்கும் ஒரு பிரசங்கம் எடுத்திருக்கேன். அதெல்லாம் எங்க வெப்சைட்ல இருக்கு, நீங்க அதை போய் படிச்சுக்கலாம். இது அந்த மாதிரி இந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன்னா நமக்கு 1 வருஷம் எடுத்துரும். ஆகவே நான் கொஞ்சம் வேகமா பார்க்கிறேன். ஆனா இதுல இருக்கிற சுவையை நம்ம விடக்கூடாது. இதுல ஆரம்பிப்போம். நம்ம முதல் லைன், நம்ம இந்த மூதாதியர்கள் இதை எழுதுகிறவர்கள் கடவுள் யாரு நமக்கு சொல்லுறதுக்கு அவரு பயன்படுத்தின ஒரு காரியம் இஸ்ரவேல் மக்கள் தேவனை பற்றி அவங்க சொல்லும் போது அவங்க சொல்லுகிற ஒரு வரி ஷெமா அப்படின்னு இருக்கு. அதை சொல்லும் போது அவங்க அப்படியே ரத்த கொதிப்பெல்லாம் அப்படியே முகம் குப்புற விழுந்து பக்தியில ஆராதனையில அப்படியே முழுகி போவாங்க.
சாஷ்டாங்கமா உழுவாங்க. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, அவர் ஜீவனுள்ளவரும் மெய்யான தேவன். அதை சொல்லும் போது அவங்க பார்க்கணும், ரத்த கொதிப்பே வந்துடும் அவங்களுக்கு. அது ரொம்ப அது பயபக்தியோடு சொல்லுவாங்க. நம்ம சொல்றோம் பாருங்க, குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ், அப்படியெல்லாம் அவங்க பேச மாட்டாங்க. அதே பயபக்தியோடு அதை பேசுவாங்க. ஓகே, அதை என்னன்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். அதுதான் இதை ஆரம்பிக்குது. கடவுளுடைய நாள் ஆரம்பிக்கும் போதே இதான் நம்ம தேவன். நம் தேவன் யாரு? அடிப்படை இது 4 புரிஞ்சுக்கணும். 4 காரியங்கள். அவர் முதலாவது, அவருக்கு பேர் கர்த்தர். 2வது, அவர் நம் தேவன். 3வது, அவர் ஒரே தேவன். 4வது, அவர் மெய்யான ஜீவனுள்ள தேவன். இதெல்லாம் படிச்சுக்கிட்டா தான் நம்ம யாருன்னு ஆண்டவர் தெரிஞ்சுக்க முடியும். முதலாவது கர்த்தர். என்ன கர்த்தர்னா எவ்வளவு விஷயம் அதுல இருக்கு தெரியுங்களா? ஒரு ஒரு நிறைய விஷயம் அதுல இருக்கு. நம்ம என்னங்க கர்த்தர்ன்றோம் அப்படின்னு ஆண்டவர் கர்த்தர் நீக்கிறோம். ஒரு காருன்னா அதுல எவ்வளவு விஷயம் இருக்கு. அதுல இன்ஜின் இருக்கு, அதுல சீட் இருக்கு, அதுல டிக்கி, கேரு, பிரேக்கு, ஆக்சிலேட்டர், 101 காரியங்கள் அதுல இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு பேர் கொடுத்துறோம், கர்த்தர். இது காரு நீர்றோம். அதே மாதிரி கர்த்தர்னா அதுல நிறைய விஷயம் இருக்கு. என்ன விஷயம் இருக்கு? அப்போஸ்தலர் பவுல் 17வது அதிகாரத்துல அப்போஸ்தலர் நடபடிகள்ல சொல்றாரு, அவர் படைப்பின் கர்த்தர், படைத்த தேவன். வானத்திலையும் பூமியிலையும் அண்ட சராசரத்தையும் சகல கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் மனிதர்களையும் தேவ தூதர்களையும் பிசாசுகளையும் மிருகங்களையும், சமுத்திரத்தில் இருக்கிற மிருகம், பூமியில இருக்கிற மிருகம், சகலத்தையும் படைத்த கர்த்தர். அவர் தான் படைப்பாளி இல்லைங்களா? அவர் பராமரிப்பின் கர்த்தர், அவர் மீட்பின் கர்த்தர். அப்படின்னா என்ன? படைத்த கர்த்தர். எல்லாத்தையும் அவர் தான் படைச்சார் இல்லைங்களா? எல்லாத்தையும் படைத்தது, உருவாக்குனது, அதுதான் நமக்கு தெரியும். அதனால அவர் கர்த்தர். 2வது, அவர் பராமரிப்பின் கர்த்தர். அப்படின்னா என்ன பராமரிப்புனா? அவர் இந்த உலகத்தை படைத்து விட்டுட்டது மாத்திரம் இல்ல, இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் சாவரனாக, இறையாண்மை தேவனாக அவர் ஆண்டு ஒவ்வொன்றையும் அவர் தான் செயல்படுத்தி நடத்தி கட்டுப்படுத்தி தன்னுடைய சித்தத்தின்படி நிறைவேற்றுகிறார். அவர் தான் the first cause. எல்லாத்துக்கும் முதல் காரணம் அவர்தான். பாருங்களேன், எல்லாத்துக்கும் அவர் தான். அப்போஸ்தலர் நடபடிகள்ல பவுல் 17:24 சொல்றாரு, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் வானத்துக்கும் பூமிக்கும் கர்த்தராயிருப்பதனால் மனிதர்கள் கட்டின ஆலயத்தில் அவர் வாசம் பண்ணுவதில்லை. என்ன சொல்றது? அது பவுலே சொல்லி இருக்கிறார். நம்ம கட்டுற சர்ச்சில் அவர் இல்ல. திடீர்னு நம்ம வேளாங்கண்ணியில இருக்கிறாங்க, இல்ல இந்த சர்ச் பில்டிங்ல மனிதர்கள் கையால் கட்டப்பட்ட ஆலயங்கள்லாம் அவர் இருக்கிறது இல்ல. அவரு நம்ம என்ன பண்றோம், இந்து கோயில்ல கடவுளை ஒரு கோயில்ல ஒண்டி வச்சுட்டு பூட்டிட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் கடவுள் அங்கதான் இருக்கணும், வீட்டுக்கெல்லாம் வந்துடக்கூடாது. அந்த மாதிரி என்ன பண்ணிராதன்றார். அந்த மாதிரி இல்ல. அவர் எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர். எல்லாருக்கும் அவரு தான் கொடுக்க, அவர்கிட்ட தான் வருது. அவர் மனிதர்களுடைய காலங்களையும் எல்லைகளையும் தீர்மானித்தவர். யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் எங்க பிறக்கணும், யாருக்கு பிறக்கணும், அதெல்லாம் யார் முடிவு பண்ணது? நம்ம நினைக்கிறோமா? யார் எங்க அப்பா அம்மான்னு முடிவு பண்ணது? நாங்க எங்க வளரணும், எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ இருக்கிறோம். நம்முடைய எல்லைகள் என்ன? இந்த ஊர்ல இந்த நாள் இருக்கணும், இத்தனை வருஷம் இருக்கணும்னு முடிவு பண்ணது யாரு? நம்மளை யார் கல்யாணம் பண்ணிக்கணும், யார கல்யாணம் பண்ணிக்கணும், எத்தனை காலம் இந்த உலகத்துல, நம்முடைய காலங்கள் எல்லாவற்றையும் நம்ம காலத்துல எல்லாத்தையும் முடிவு பண்ணது அவர் தான். நமக்கு ஒவ்வொரு நாளும் மத்தியானம் நீங்க என்ன சாப்பிட்டீங்களோ, இப்போ என்ன சாப்பிட போறீங்களோ, ஒவ்வொரு நாள் சாப்பாடு, ஒவ்வொரு நாள் சுகம், இன்னைக்கு இந்த நேரத்துல ஜூம்ல நீங்க வரணும்னு தீர்மானித்தவர் அவர் தான். அவர் தீர்மானம் இல்லாம இது நடக்காது. எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தை சகலத்தையும். இன்னைக்கு ஒரு நாள் நம்ம சிரிக்கிறோம்னா அது அவர் கொடுத்த சிரிப்பு. இன்னைக்கு ஒரு நாள் நமக்கு நல்ல சுகம் இருக்குது, எந்திரிச்சு கால் கை நடமாடுது, நம்ம படுத்த படுக்கையில இல்லைன்னா அது அவர் கொடுத்த சுகம். ஒவ்வொரு நாளும் நம்மளை பராமரித்து காத்து, நாம் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நம்மளை ஆதரிக்கிற கர்த்தர் அவர் தான். ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில நமக்கு இருக்கிற வசதி, நமக்கு இருக்கிற உறவுகள், நமக்கு இருக்கிற ஆகாரங்கள்
வேலை, சம்பளம், அந்த வேலையை செய்யக்கூடிய திறமையும் மூளையும் அறிவையும், நமக்கு இருக்க வாழ்க்கையில் இருக்கிற மதிப்பு, பொருளாதார நிலைமை எல்லாவற்றும் அவர்கிட்ட தான் வருது. அவர் தான் அதை தீர்மானித்து கொடுக்கிறார். அதுதான் அவருக்குள் நாம் இருக்கிறோம், அசைகிறோம், பிழைக்கிறோம். இல்லைங்களா? உங்களுக்கு தெரியுமா, இந்த தேவனுக்கு அவர் தான் கர்த்தர். கர்த்தர் இந்த தேவன் கிட்ட இருந்து தான் நமக்கு நல்லது மாத்திரம் இல்லை, நமக்கு வர கஷ்டங்களும் அவர்கிட்ட இருந்து தான் வருது. நம்ம ஊர்ல கள்ளப்போதங்களை பிசாசு அதை அனுப்பி இருக்கிறான் இல்ல, கெட்டதும் நன்மையும் தீமையும் அவர்கிட்ட தான் வருது. ஒளியும் படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தையும் படைத்து தீங்கையும் உண்டாக்குறவன் நானே, கர்த்தராகிய நானே இவைகள் எல்லாற்றையும் செய்கிறவர். ஐசாயா 45:7 சொல்றார், எல்லாத்தையும் பண்றவர் அவர் தான். அவர் யோபு சொன்னார், எனக்கு கொடுத்தார், அவர் எடுத்துக்கிட்டார். நம்ம வாழ்க்கையில வருகிற கஷ்டங்களும் சரி நல்லதும் சரி அவர் தான் கொடுக்கறது, அவர் தான் தீர்மானிச்சு செய்யுது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் இதுதான் அவனுடைய நிலைமை, இதுதான் அவனுடைய இது அப்படின்னு நிர்ணயித்து படி அளக்கிறவர் அவர் தாங்க. வாழ்க்கை மாத்திரம் இல்லை, இந்த அண்ட சராசரத்தில் எல்லா தேவதூதர்களும் எல்லா மனிதர்களையும் அவர் தான் ஆளுகிறவர். ஒவ்வொரு இந்த உலகத்துல அவர் இல்லாம ஒன்றும் அசைய முடியாது. கடந்த காலம், நிகழ்காலம், வரப்போற காலம், எல்லா ஸ்தலங்கள், எல்லா படைப்பு, எல்லா மிருகங்கள், சாத்தான், தேவதூதர்கள் எல்லாத்துக்கும் மேல ஆட்சி செய்கிற கர்த்தர் அவர் தான். அது வெறும் கிறிஸ்தவர்கள் மாத்திரம் இல்லை, அது இந்துஸா இருந்தா, முஸ்லிம்ஸா இருந்தா, சிக்கா இருந்தா அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அவங்க மேலேயும் கர்த்தர் இவர் தான். இவருக்கு படைத்த கர்த்தராக உரிமை இருக்கிறது, பராமரிக்கிற கர்த்தராக உரிமை இருக்கிறது. கேட்க அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, அவர் பெரிய பேருங்க கர்த்தர்ன்றது. ஒவ்வொரு பாவ மனுஷனுக்கும் இந்த உலகத்துல அவன் வாழ்க்கைக்கு அவன் தான் கர்த்தர் நினைச்சுக்கிறான். அதான் மனுஷனுக்கு வந்த பாவம் நிலைமைய. மனுஷன் ஆதாம் விழுந்ததுக்கு எதுக்கு, என் வாழ்க்கைக்கு நான் தான் கர்த்தர் ஆக பார்த்தான். கடவுளுடைய வேலை படைப்புலையும் பராமரிப்புலையும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் உணர்த்தணும், நான் தான்ப்பா கர்த்தர். அந்த உணர்த்துதல் வர வரைக்கும் அவன் வாழ்க்கை புல்ல தின்ற வாழ்க்கை தான். ஒரு நேபுகாத்நேசர்னு ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு நான் எவ்வளோ பெரிய கட்டியிருக்கிறேன் பாரு, என் திறமை என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நான் அங்கே இருந்தேன் இங்கே இருந்தேன் அதை சாதிச்சேன் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தான். நான் தான் அதெல்லாம் சாதிச்சேன்னா அவன் என்ன பண்ணார் தெரியுமா, கழுதை பண்ணி புல்ல தின்ன வச்சார். 7 வருஷம் புல்ல தின்னார். சில பேருக்கு நான் சொல்லுவேன், 70 வருஷம் புல்ல தின்னாலும் கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியாது அவங்கனால. அந்த அறிவே வர்றது இல்லை அவங்களுக்கு, பெருமையிலேயே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. கர்த்தர் அவனுக்கு என்ன ஆச்சு தெரியுங்களா, அவனுக்கு எப்போ அறிவு வந்துச்சு தெரியுமா, அந்த நாட்களில் தானியேல் 4:34 சொல்ற அந்த நாட்களில் சென்ற பின்பு நேசராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பார்த்தேன். அப்பதான் இங்கதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்னதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்பதான் கண்களுக்கு மேலே எடுத்து, எப்போ நம்ம கண்களை மேலே எடுத்து பார்ப்போம், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பதான் அவனுக்கு திருப்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவம் நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் தலைமுறை தலைமுறைக்கும் நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாம் அவருக்கு முன்பதாக ஒன்றும் இல்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவருக்கு தன சித்தமானதையே அவர்கள் வானத்தின் சேனைகளையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவர் கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. உங்க வாழ்க்கையில ஒன்னொன்னு செய்யறது அவர் தாங்க, அவர் இல்லாம ஒன்னும் நடக்கிறது இல்லை. ஓகே, அந்த வேர்ட் ரொம்ப ரிச் வேர்ட் கர்த்தர்ன்றது, அதுக்கே இவ்வளவு விளக்கம் கொடுக்கணும். இது ரொம்ப புனிதமான வேர்டு. அதனால தான் அவர் என்ன பண்ணாரு, 10 கற்பனையில 3வது கற்பனை என்ன அந்த கற்பனை. ஆடியோ கேட்கலைங்களா? ஹலோ, மற்றவங்களுக்கு கேக்குதா? ஓகே, அது ரொம்ப புனிதமான வார்த்தை. அதனாலதான் 10 கற்பனைகள் ஆண்டவர் என்ன சொன்னாரு. 3வது கற்பனை என்ன, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீண்ல வணங்காத. அது ரொம்ப புனிதமான உயர்வான நாமம். குட் மார்னிங் சொல்ற மாதிரி பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். இங்க ஒருத்தர் கெட்ட ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு, ஒரு எண்ணம் இல்ல பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு பாஸ்டர் கிட்ட கெட்ட வார்த்தை பேசிட்டு இருப்பார், திடீர்னு பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு புனிதமான வார்த்தை. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், என்னை ஆண்டவரே. லூக்கா 6:46 சொல்றாரு, என்னை கர்த்தரே கர்த்தரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறதை நீங்கள் செய்யாம இருப்பது எப்படி? ஆண்டவரை கேட்கிறார், ஏன் என்ன கர்த்தர்னு கூப்பிடுற,
ஏன் என்ன கர்த்தர்னு கூப்பிட்டு என் நாமத்தை வீண்ல வணங்குற? என்ன கர்த்தர்னு கூப்பிட்டானா எவ்வளவு பெரிய தேவன் உன் வாழ்க்கையில ஒவ்வொன்றும் நான் தான் செய்யறேன்றத உணர்ந்து பயபக்தியோடு என்னை நீ ஆராதிக்கணும். நான் சொல்றது அவர் தான் கர்த்தரா இருந்தா, அவர்கிட்ட இருந்தா எல்லாம் வருதா இருந்தா நம்ம யாரை பத்தி இங்க கவலைப்படணும்? யார் பேச்சுங்க கேட்கணும்? யோசிச்சு பாருங்க. அவர் கர்த்தரா இருந்தா, கர்த்தர்னு அவரை சொல்றோம்னா, ஆண்டவரே என் வாழ்க்கையில முக்கியம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு கீழ்ப்படியும். வேற யார் பேச்சும் நான் கேட்க வேண்டியதில்லை. அவர் தான் கர்த்தர் இல்லைங்களா? ஓகே, அந்த கர்த்தர்ன்ற வார்த்தையை நம்ம பாவ இருதையும் அதுக்கு அர்த்தம் இல்லாம பண்ணிக்கிட்டு ஒரு பேரளவுக்கு பண்ண பார்க்குது. ஆனா ஆண்டவர் அதை ரொம்ப கண்டிக்கிறார். கர்த்தர் முதலாவது. ரெண்டாவதாக கர்த்தர்னு யாரு பார்க்கிறோம்? எல்லாத்தையும் கர்த்தர். ரெண்டாவதாக எங்கள் தேவன், என் தேவனா உங்கள் தேவனாகிய அப்படின்னு வருது. கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவன் எங்கள் தேவன் அப்படின்னு வரும்போது காடுன்னும் போது அவர் அவ்வளோ பெரிய தேவன், அவ்வளோ பெரிய கடவுளா இருக்கும்போது அந்த எங்கள்ன்ற வார்த்தையை அவர் நம்ம கிட்ட அருகாமையில கொண்டு வந்துருது. அவர் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. கடவுளுடைய மாபெரும் குணாதிசயங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். எவ்வளவு அதிசயமானவர்னு பார்க்க போறோம். ஆனா இவர் எங்கள் தேவன்ன்றத நம்ம உணராம இருந்தோம்னா அந்த குணாதிசயங்களுக்கெல்லாம் எந்த அர்த்தமும் இருக்காது. ஏன்னா ஒரு பெண்ணை பத்தி யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, அது ரொம்ப அன்பான பொண்ணுப்பா, ரொம்ப பணக்கார பொண்ணு, ரொம்ப வசதி பொண்ணு, ரொம்ப படிச்சிருக்கிறா, ரொம்ப ஸ்மார்ட். நான் என்ன சொல்லுவேன், எனக்கு என்னப்பா அதனாலன்னுவேன். ஆனா அப்பா நீ கட்டிக்க போற பொண்ணு ரொம்ப அன்பானவ, ரொம்ப படிச்சவ, ரொம்ப மனைவி, இப்படிப்பட்டவ, நான் எனக்கு என்ன ரொம்ப ஆர்வம் இருக்கும். ஏன்? அந்த குணாதிசயங்கள் எல்லாத்தையும் அந்த பெண் என்னுடைய நன்மைக்கு தானே பயன்படுத்தும். அவர் அன்பானவளா இருந்தா என்கிட்ட அன்பா நடந்துக்குவா, ரொம்ப படிச்சவளா இருந்தா அது எனக்கு தான் பிரயோஜனம் இல்லைங்களா? அந்த மாதிரி எங்கள் தேவன்னு சொல்லும் போது அவருடைய குணாதிசயங்கள் எல்லாமே நான் என்னுடைய நன்மைக்காக, அது அந்த உறவை காட்டுது. எங்கள் தேவன்னும் போது கடவுளுடைய குணாதிசயங்கள் சகலமும் அது எனக்கு தான். அவர் சர்வ வல்லமை தேவனா இருந்தா அந்த வல்லமையை எனக்கு பயன்படுத்துவார். அவர் இரக்கம் உள்ளவரா இருந்தா அது எனக்கு இரக்கத்தை காட்டுவார். மன்னிக்கிறவரா இருந்தா எனக்கு மன்னிப்பார். ஞானம் உள்ளவர், பொறுமை உள்ளவர், அதெல்லாம் நம்ம படிக்க போறோம். எங்கள் தேவன் அவர் தெரியாம இருந்தா அந்த குணாதிசயங்களுடைய அர்த்தம் நமக்கு தெரியாது. ஆகவே இந்த கடவுளுடைய குணாதிசயங்கள்லாம் நமக்கு தனிப்பட்ட விதத்துல பயனுள்ளதா ஆக்கக்கூடியது இந்த எங்கள் தேவன் தான். அந்த காட், எங்கள் தேவன், அவர் எவ்வளவு பெரிய கடவுளா இருந்தாலும் அவரை நம்முடைய சொத்தாக, நம்முடைய சொந்தமாக செய்யக்கூடியதுதான் அவ்வளோ பெரிய கடவுள். அவர் எங்கேயோ பரலோகத்தில் இருக்கிறார், அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு இல்லை. அப்பா அவர் உன் தேவன், உன் மேல கண்ணும் கருத்துமா இருக்கிறார் இல்லைங்களா? எப்படிங்க அவர் நம் தேவனா மாறுறாரு? முழு பழைய ஏற்பாடுல பார்த்தோம்னா கடவுள் யார் ஒருத்தருடைய தேவனா மாறுறாருன்னா அது ஒரே வழியில தான் மாறுது. அதுக்கு பேர் தான் உடன்படிக்கை. அது பெரிய வார்த்தை, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆனா இப்போ வரப்போற அதிகாரங்கள்ல இப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், இவ்வளவு பெரிய அண்ட சராசரத்தை படைத்த இவ்வளவு அதிசயமான கடவுள் தன்னுடைய இரக்கத்துல கீழே வந்து சில மனிதர்களோடு தன்னையே சொத்தாக அந்த மனிதர்கள் கொடுத்துடுறாரு, அவங்களோடு உறவோடு வாழ்றார். அப்போ அவங்களுடைய தேவனாக அவர் மாறுகிறார். இஸ்ரவேலுக்கு பாருங்க, நோவாவோடு எப்படி நோவாவுடைய தேவனா மாறினார்? நோவாவோடு உடன்படிக்கை செய்தார். ஆபிரகாமோடு உடன்படிக்கை, ஐசாக்கோடு, யாக்கோபோடு, அப்புறம் இஸ்ரவேலோடு உடன்படிக்கை செய்தார். தேவன் நம்மளுடைய தேவனா மாறுறது உடன்படிக்கையின் மூலமாக. பழைய ஏற்பாடுல அதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாடுல ஒரு பாவி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தன் பாவத்துக்காக மனம் திரும்பி அவருடைய சபையில ஒரு அங்கமாக மாறும்போது புதிய ஏற்பாடு என்ன ஒரு புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதமா சொல்லுது, நீங்கள் என் ஜனங்களாகவும் நான் உங்கள் தேவனாகவும் இருப்பேன். எங்கள் தேவன் அப்படின்னும் போது அவர் நம் தேவன், என் சொத்து. யோசிச்சு பாருங்க, இதை விட பெரிய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு இல்லை. எத்தனையோ பாட்டுங்க இருக்கு, பிளஸ்ட் அஷ்யூரன்ஸ் இங்கிலீஷ்ல இல்லைங்களா? ஏன் பிளஸ்ட் அஷ்யூரன்ஸ்? ஜீசஸ் இஸ் மைன். மகிழ்வோ மகிழ்வோ தினமாக மகிழ்வோம். ஏன்? நமக்கு நிறைய சாப்பாடு கிடைக்குதுன்னா இல்லை, இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். இந்த உலகத்திலேயே நீங்களோ நானோ என்னத்தான் இருக்குதோ இல்லையோ நம்மளை விட்டு ஒரு நாள் அதெல்லாம் போயிடும் இல்லைங்களா? எதுவுமே நம்ம எடுத்துட்டு போறது இல்லை. நம்மளை விட்டு எடுபடாத ஒரே நிரந்தர சொத்து என்ன தெரியுமா? நம்ம கடவுளுங்க.
அந்த மாதிரி உன்னை விட்டு எடுபடாத சொத்தாக, அது இது போயிடலாம், ஆனா நான் உன் சொத்தாக உங்கள் தேவனாக இருக்கிறேன். நம்மளை விட்டு எடுபடாத ஒரு சொத்து. கர்த்தர் எங்கள் தேவன், அவர் ஒரே தேவன். மூணாவதாக, முதலாவது கர்த்தர் பார்க்கிறோம், எங்கள் தேவனை பார்க்கிறோம், அவர் ஒரே தேவன். அதுக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனித மதங்களும் 101 கடவுள்களை வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? மனிதன் ஏற்படுத்தின எல்லா மதங்களும் 101 கடவுள், அவங்களுடைய தேவைக்கேற்றபடி ஒரு கடவுள். எனக்கு புள்ள இல்லைன்னா அங்கால தேவி, அங்கே போய் ஒரு தொட்டில கட்டணும்னா எனக்கு ஒரு புள்ள பிறக்கும். எனக்கு விளைச்சல் இல்லைன்னா அவர் இருக்கிறாரு கருப்பன், அவருக்கு போய் ஒரு கும்பிடு போட்டு ஒரு ஆடை வெட்டணும்னா செழிப்பு நல்லா வரும். எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு ஒரு கடவுள். அந்த மாதிரி சூரிய நமஸ்காரம், சந்திரன், எல்லாம் தேவர்கள். வேதம் நமக்கு என்ன வலியுறுத்துது? கடவுள் ஒருத்தர் தான். ரொம்ப ஸ்ட்ராங்கா அது சொல்லுது. இஸ்ரவேல் ஜனங்களே கடவுள் ஒருத்தர் தான். அவருக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், நான் ஒரே தேவன்ன்றது உங்களுக்கு உணர்த்தணும் என்பதற்காகத்தான் நீங்க இப்பேற்பட்ட அற்புதங்கள்ல இருந்து உங்களை விடுவித்து நான் உங்களை காப்பாத்தினேன். அவர் சொல்றார் உபாகமத்துல, நீ போய் உலகம் உண்டானது முதல் எல்லா எல்லைகளையும் தேடி கேட்டுப்பாரு, இந்த மாதிரி ஒரு எந்த தேவர்களாவது எந்த மக்களுக்காவது செய்திருக்கிறாங்களான்னு கேட்டுப்பாரு. இப்படி ஒரு அற்புதங்கள் யாராவது கேட்டுப்பாரு. ஏன் இதை நான் உங்களுக்கு செஞ்சேன்? நான் ஒருவர் தான் தேவன், நீங்க தெரிஞ்சுக்கணும். வேற யாரும் இல்லை. ஆண்டவரே கர்த்தர், கர்த்தர், உமக்கு நிகரானவர் வேறு ஒருவருமே இல்லை. உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பில்லை. அவர் ஒருவர் தான் தேவன். அவர் ஒருத்தர் தான் எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர். அவர் ஒருவர் தான் தேவன். அவர் தான் கர்த்தர், அவர் நம் தேவன், அவர் ஒருவர், ஒரே தேவன், ஒரே தேவன். அவர் தான் எல்லாத்தையும் கொடுக்கிறார்னா நமக்கு வேறு தேவர்கள் தேவையா? யோசிச்சு பாருங்களேன். ஒரு செழிப்புக்கு ஒரு தேவன், கஷ்டம் வந்தா ஒரு தேவன், குழந்தை பொறுக்கணும்னா அவருக்கு கர்ப்பத்தை திறக்கிறவர் கர்த்தர்னு வேதம் சொல்லியிருக்கு. சுகத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் தான், அவர் தான் இல்லைங்களா எல்லாத்துக்கும். அதனால உலக ஒரே தேவனா இருந்தா நம்ம என்ன வாழ்க்கையில பயன்பாடு? அவர் ஒருத்தரை பிரியப்படுத்தினா போதும், அவர் ஒருத்தர் பேச்ச கேட்டா போதும். உலக முறைகளை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. நான் இந்துல இருந்து வந்ததுனால ஒரு சடங்குக்கும் ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா? சடங்கு எல்லா ரூம்லயும் போய் ஜெபம் பண்ணுவாங்க, தண்ணி தெளிப்பாங்க. இப்போ கிறிஸ்தவர்கள் என்ன பண்றது? ஒவ்வொரு ரூம்லயும் போய் ஜெபம் பண்றது, பேய்களை விரட்டுறது, ஒரு பால் நேரம் பார்க்கறது, நல்ல நேரம் கெட்ட நேரம், ராவு காலம், இதெல்லாம் பார்க்கறது. நல்ல நேரத்தில் நல்ல நாள்ல செய்யலாம். அவர் ஒருத்தர் தான் தேவன் இல்லைங்களா? இல்லை போய் ஒரு சண்டே ஒரு வீட்டுக்கு போறோம்னா அங்கே போய் பால் பொங்க வைக்கிறதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? அவர் ஒருத்தர் தான் தேவன். அவரை ஆராதித்து அவருடைய வார்த்தையை கேட்டோம்னா எல்லாமே ஆசீர்வாதம். எந்த நாளும் நல்ல நாள், எந்த வீடும் ஆசீர்வதிக்கப்படும் இல்லைங்களா? கடவுள் ஒருத்தர் தான். நம்ம வாழ்க்கையில அவருக்கு ஒருத்தருக்கு தான், கடவுள் ஒருத்தர் தானா? இதை யோசிச்சு பாருங்களேன். ஒரே தேவன் தான், அவர் தான் எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிறாருன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்துக்கும், இந்த நாள் வரைக்கும் மூச்சுக்கு, பேச்சுக்கு, சாப்பாடுக்கு, எல்லாத்துக்கும் நம்ம ஒருத்தருக்கு தான் இங்க கடன் பட்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா அது அவர்கிட்ட தானே வருது. அப்பனா அவரு நம்ம எவ்வளோ ஆராதிக்கணும். உங்க வாழ்க்கையில எல்லாத்துக்கும், நீங்க அனுபவிச்ச எல்லா காரியத்துக்கும், இருக்கிற எல்லா வசதிக்கும் நீங்க கடன் பட்டிருக்கிறது ஒருத்தருக்கு தான், ஒரே தேவனுக்கு தான். அதான் உபாகமம் 4 நாள்ல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலே கேள், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவர் ஒருத்தர் தான் கர்த்தர். அதனால என்ன சொல்லிக்கிட்டே இருக்கிறது? அதனால என்ன விளைவு? அவர் ஒருத்தர் இருப்பதனால் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடு, முழு ஆன்மாவோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஏன்னா ஏன் அவரை ஒண்டித்தான் நேசிக்கணும்? ஏன் முழு இதயத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு பலத்தோடு அவரை நேசிக்கணும்? ஏன்னா அவர் ஒருத்தர் தான். வேறொருத்தர் மேல காட்டுறதுக்கு வேற யாரும் இல்லை. நீ எல்லாத்துக்கும் உன் வாழ்க்கையில் அவருக்கு மட்டும்தான் கடன் பட்டிருக்கிற. நீ அதை உண்மையா நம்புறதா இருந்தா உன் பொறுப்பு என்ன? உண்மையா கடவுள் ஒருத்தர் தான் இருந்தா நம்ம முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு அவரைத்தான் நேசிப்போம். ஊர்ல பேச்சுங்களை கேட்டுக்கிட்டு அவங்க எங்க சுத்திக்கிட்டு அங்கங்க பண்ணிக்கிட்டு அதெல்லாம் பண்ண மாட்டோம். நம்ம
அவர் ஒருத்தர் தான். அவர் தான் இந்த வாழ்க்கையில எனக்கு படி அழைக்கிறவர். நாளைக்கு நான் சுகமா இருக்கணும்னு அவர் தான் முடிவு பண்றவர். நாளைக்கு எனக்கு பொருளாதார நிலைமையில நான் மேல போனோம்னா அவர்கிட்ட இருந்து தான் வரும். அது மனுஷர்களை ஏன் காக்கா பிடிச்சிக்கிட்டு இருக்கணும்? நான் ஏன் அவங்க இவங்க பின்னாடி கள்ளப்போதைகள் பின்னாடி ஓடிட்டு இருக்கணும்? இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் என்னுடைய நிலைய நான் நல்லா இருக்கணுமா கஷ்டமா இருக்கணுமான்னு தீர்மானிக்கிற தேவன் அவரா இருக்கும்போது மற்றது எல்லாத்தையும் தூக்கி போடுங்கயா. அவர் மேல முழு இதயத்தோடு முழு ஆன்மாவோட அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு அதன்படி நடந்தா போதும் என்ன பாக்கிய வாழ்க்கை. அதனால்தான் இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒருவர், உன் குடும்பத்தை தீர்மானிக்கிறவர், உன் பொருளாதார நிலைமைய உன் வளர்ச்சியை எல்லாத்தையும் தீர்மானிக்கிறவர். ஏன் இந்த வாழ்க்கை மாத்திரம் இல்லை, உனக்கு பரலோகமா நரகமான்னு தீர்மானிக்கிறவர் அவர் ஒருத்தர் தான். வேற யாருக்கும் உன்னுடைய அன்பும் பலனையும் கொடுக்க தகுதியற்றவர்கள். அவர் ஒருத்தருக்கு தான் நேசிக்கணும். இந்த யாக்கோபு சொல்றாரு 2:19 தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாயா? அப்படி செய்கிறது நல்லதுதான். 10 கடவுளை நீ வைக்கல, ஒருத்தர் நம்புற. ஆனா அவர் சொல்றாரு பிசாசும் விசுவாசிக்கிறது, பேய்களும் அதை நம்புது. ஆனா அதனால ஒன்றும் நடக்கிறது இல்லை. அந்த மாதிரி நம்ம இருக்கிறோமா? கடவுள் ஒருத்தர் தான் சொல்லிக்கிட்டு இருக்குது. நம்ம வாழ்க்கை அவர் பேச்சை மதிக்கிறது இல்லை, அவரை ஆராதிக்கிறது இல்லை. அவர் ஒருத்தரை பிரியப்படுத்தினா போதும்ன்ற ஒரு ஃபோக்கஸ்ட் லைஃப் இருக்கிறது இல்லை நமக்கு. அங்கேயும் இங்கேயும் மனுஷ சடங்கு பாரம்பரியத்தையும் அதையும் இதையும் அவங்கள திருப்தி பண்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். பிசாசு அதை நம்புறதுனால அதுக்கு ஒன்றும் நடக்கிறது, அதான் நம்புது, அது நடுங்குது. நீ என்ன பண்ற? வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறியாயா? நீ கடவுள் ஒருத்தரேன்றத நம்பல. நீ கடவுள் ஒருத்தரும் தான் நம்புனா நீ வீணா போக மாட்ட. வீணான மனுஷனாக நம்புறான்னு சொல்லிக்கிட்டு ஆனா அந்த நம்பிக்கைக்கு ஏற்றபடி நம்ம வாழ்க்கை இல்லைன்னு திட்டுறார் இல்லைங்களா? 101 வழியில நம்ம போறோம். அவர் ஒருத்தர் தாங்க. காலத்துக்கும் என்னுடைய நித்தியத்துக்கும் தீர்மானிக்கிற தேவன் அவர் ஒருத்தர் தான். அவர் அன்பு செஞ்சு அவர் கற்பனையின் அவர் வார்த்தையின்படி வாழ்ந்தா போதும். அவர் மேலதான் எனக்கு எல்லாம் இருக்கும். அதான் நம்முடைய விசுவாசம். நம் கர்த்தர் அவர் நம் தேவன், அவர் ஒரே தேவன். அவர் கடைசியாக இது சொல்லி முடிக்கிறார், அவர் உண்மையும் ஜீவனுள்ள தேவன். இந்த உலகத்துல எல்லா தேவர்களும் வேதம் அதை ஒப்பிட்டு பார்க்கிறது செத்த தேவர்கள் இல்லைங்களா? அவர் வேடிக்கையா கூட சங்கீதம் 115:5 சொல்லுது, அதுக்கு வாய் இருக்கும் பேசாது, ஆனா என் வாய் பேசும். அதுக்கு கண் இருக்கும் பார்க்காது, என் கண்ணு நல்லா நீ செய்யறது மாத்திரம் இல்லை, வெளியில உன் இருதயத்தில் இருக்கிற எண்ணங்களும் பொறாமையும் விச்சையும் வேசித்தனம் எல்லாத்தையும் பார்க்கும். அது காது இருக்குது, அது கேட்காது, உன் பேச்செல்லாம் எனக்கு கேட்கும். தொண்டை இருக்கு, அதுல சத்தம் போடாது இல்லைங்களா? ஆனா இவர் ஜீவனுள்ள தேவன். அது தங்கத்துல பண்ணாலும் அது ஒன்றும் பேச முடியாது. நீங்க அவங்க பாருங்களேன், எவ்வளவு பக்தியா பூஜையா உருள்றதும் அதை பண்றதும், எத்தனை சாம்பிராணி கொளுத்துறாங்க, அது மூக்குல இது கூட ஸ்மெல்லு கூட தெரியாது அதுக்கு. ஆனா என்னன்னா செய்யறாங்க, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, அது செய்யறாங்க. நான் ஜீவனுள்ள தேவன், நான் உண்மையும், நான் ஒருத்தர் தான் உண்மை, நான் ஒருத்தர் தான் ஜீவனுள்ள தேவன். அவர் ஜீவனுள்ள தேவனா இருந்தா நம்மளை பார்க்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம பேச்செல்லாம் கேட்கிறாருன்னு தெரியுமா? அது தெரிஞ்சோன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நம்மளும் சில நேரங்களில் செத்த கடவுளை கும்பிடுற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். சர்ச்சுக்கு போகும்போது ஒண்டி நம்ம பக்தியா இருக்கிறது, வீட்டில் கண்டபடி பேசுறது. உன் பேச்சு அவர் கேட்கிறார், அவர் ஜீவனுள்ள தேவன். இது தாவீது சொல்றார் 139 சங்கீதத்துல, நீ வெறும் சர்ச்சில் ஒண்டி என் கூட இல்லை ஆண்டவரே, நான் உட்கார்றதும் எந்திரிக்கிறதும் பேசுறதும் போறதும், டாய்லெட்டுக்கு போனா படுக்கிறதா பாக்குறாரா, எந்திரிக்கிறதா பாக்குறாரா, டாய்லெட்டுக்கு போனா பாக்குறாரா, நான் பேச்சு என் வாயில வர்றதுக்கு முன்னாடி என்ன வரோன்னு பாக்குறாராம். அவ்வளோ என் வழிகள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அந்த ஜீவனுள்ள தேவனுங்க, பர்சனல் தேவனுங்க. அவர் மற்ற கடவுள் சர்ச்சில் போய் பூட்டிட்டு வர கடவுள் இல்லைங்க, அவரு ஜீவனுள்ள தேவன், நம்மளை சுத்தி அன்போடு சூழ்ந்திருக்கிற தேவன். ஞாயிற்றுக்கிழமை போய் அவருக்கு சல்யூட் அடிச்சுட்டு வர மாதிரி கடவுள் இல்லை. அவர் வேதத்துல அவர் திட்டுறார், கண்ணை படைச்சது நான் பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறியா? மூளையை படைச்சது நான், இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர் நானே. ஓகே, இதோடு நம்ம முடிக்கலாம். இதை தான் நம்ம என்ன படிச்சிருக்கிறோம், கடவுள் யார் என்ற அடிப்படை அறிவு, முதல் அறிவு. இது நமக்கு எவ்வளவு வித்தியாசப்படுத்தணும். இந்த மாதிரி நீங்க ஆழமா யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி யோசிக்கணும். இது அடிப்படையா ஒரு வேளை கேட்டிருக்கலாம், ஆனா அதை தியானம் பண்ணணும்.
கடவுள் யாரு? முதலாவது அவர் கர்த்தராச்சே. அவர் இல்லாம என் வாழ்க்கையில இன்னைக்கு நான் எல்லாத்துக்கும் அவருக்கு தானே கடன் பட்டிருக்கிறேன். என் வாழ்க்கை ஒவ்வொன்றும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் கர்த்தராக இருந்து நடத்தி வந்த தேவன். அவரை மிஞ்சி என் வாழ்க்கையில ஒன்றும் நடந்துறாது. இஸ் த லார்ட். அது கண்ணை எடுத்து எப்போ மேலெடுத்து பார்க்குறோமோ அப்பத்தாங்க நமக்கு புத்தி வரும். நேபுகாத்நேசர் வந்த மாதிரி இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஒரு நிலையில இருக்குதுன்னா அதுக்கு அவர் தான் காரணம். ஒரு தாழ்வான நிலையில இருக்குதுன்னா அவர் தான் காரணம். கழுத மாதிரி நம்ம புள்ள துணுக்கிட்டு இருக்கோம்னா அவர் தான் காரணம். ஏன் புள்ள துண்ண வைக்கிறாரு? நமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்குறாரு. அவர் தான் கர்த்தர். கண்ணுகளை ஏறெடுத்து பார்க்கணும்னு சொல்லித்தரார். அது பார்க்கும்போது விடுதலையை கொடுப்பார் இல்லைங்களா? அவர் 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 நம் தேவன். இயேசு கிறிஸ்துவின் மூலமா நம்ம கடவுள். நம்மளை விட்டு எடுபடாத உறவுகள் இருக்கலாம், இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு போகலாம். நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது நம்மளோட யாரும் இருக்க தான் மாட்டாங்க. நம்மளை விட்டு எடுபடாத ஒரே பங்கு அவர் தான். அவரை நம்ம எப்படி பார்த்துக்கணும்? அவரை நம்ம எப்படி ஆராதிக்கணும்? அவர் ஒருத்தர் தான் கடவுள் இல்லைங்களா? அவர் ஒருத்தருக்கு தான் நம்ம கடன் பட்டிருக்கோம். அவர் ஒருத்தரை தான் நம்ம அன்பு செய்யணும். அவர் ஜீவனும் மெய்யான தேவன், என்றென்றும் நம்மளை பார்க்கிற தேவன். இதுல மூழ்கி சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொன்னார், ரொம்ப துக்கமா அவனுக்கு ரொம்ப கவலைகள்ல நிறைஞ்சிருக்கிறியா? தெய்வத்தோன்ற கடவுளுடைய மாண்ட சமுத்திரத்துல போய் குதிச்சிரு. அந்த எல்லையற்ற தேவனை பற்றிய சிந்தனைகள் உன் மனசுல நிரம்பி அதுல முழுகி இரு. எங்கும் இல்லாத ஆறுதலையும் சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் நீ பெறுவாய். அந்த கடல்ல போய் குதிப்போம். கடவுள்ன்ற கடல்ல போய் குதிப்போம். ஐயோ, அதை விட ஒரு பாக்கிய பேரின்ப அனுபவம் இருக்காதுங்க. அதுல நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். தொடர்ந்து நம்ம படிக்க போறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபிக்க